Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அது ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப். அதுல வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு காலை மதியமும் நல்லா வந்து பண்ணியாச்சு. ஈவினிங் அதாவது நைட் வந்து டின்னர் வந்து கொஞ்சம் சீட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதனால ஸோ ஆல்ரெடி நம்ம வெயிட் லாஸ் பண்ணிட்டோம். அண்டு எனக்காவது ஸ்பெஷல் டே அன்னைக்கு தான் அது வந்து நான் காலைல மதியம் வந்து கரெக்டாக எடுத்துக்கிட்டேன். நைட் டின்னர் மட்டும் கொஞ்சம் வந்து சீட் பண்ணியாச்சு. ஸோ அதனால தான். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்தில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு அவ்வளோ விஷஸ் சொல்லியிருந்தீங்க எல்லாருமே. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இதே பிளெஸிங்ஸ் எங்களுக்கு எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க, சரிங்களா? ஸோ செம்ம டயர்ட் ஆயிடுச்சுங்க. அதான் சொல்லுவோம்ல, ஒரு வீட்டில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. சூப்பராக வந்து செலிப்ரேஷன்லாம் வந்து பண்ணோம். ஸோ அதனால தான் நான் அதில் இந்த இருக்கும் இல்லையா, அந்த டிப்ஸ் எல்லாமே வந்து கமெண்ட்ல கேட்டிருந்த அந்த டவுட்ஸ் வந்து என்னால் இன்னைக்கு வந்து சொல்ல முடியல. இருந்தாலும் ஒரு சில சிஸ்டர்லாம் பர்த்டே விஷஸ் எல்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ 1 மினிட் அதை மட்டும் பார்த்துட்டு நான் சொல்லிடுறேன். நோட் பண்ண முடியாது, ஏன்னா பர்த்டே விஷஸ் மட்டும் சொல்லியிருந்தாங்க. அது சடனாக ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நினப்பு வந்துச்சா, ஸோ அதை ஃபோன் எடுத்துட்டு வந்துட்டேன். நான் எழுத ஆரம்பிச்சேன்னா எனக்கு டைம் எடுத்துரும், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால தான். ஸோ அதான். அப்புறம் வந்து நீங்கள் என்ன ஓட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. குவாக்கர் ஓட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எப்படி கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. அது நம்ம கையில தான் இருக்குது. என்ன சொல்றீங்க, இது வேணும் அப்படின்னா அடம் பிடிக்கணும், அப்பதான் நம்மளால அதை சக்சஸ் பண்ண முடியும். சரி வாங்க. ஒரு நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் நிலவர் சாகுல்னு இருக்கு அந்த ஐடி. நான் ரைட்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு தெரியல. அவங்களோட பொண்ணுக்கு வந்து 17வது பர்த்டே. ஸோ அவங்க பேர் வந்து +2 படிக்கிறாங்க. அவங்க பேர் வந்து ஜாஸ்மின் பானு. அவங்களுக்கு வந்து விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நீங்க ஃபியூச்சர்ல ரொம்ப பெரிய ஆளா வரணும்னு சொல்லி என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு அண்ணா ஹாப்பி பர்த்டே அண்ணா, காட் பிளஸ் யூ, நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், இதே மாதிரி இருக்கணும், சுத்தி போடுங்க அப்படின்னு நிறைய வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் சசிகலா சிஸ்டரோட பையனுக்கு வந்து பர்த்டேங்க, 19வது பர்த்டே அவங்களுக்கும். ஸோ கண்டிப்பா விஷ் பண்ணீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஞாபகமா எல்லாரோடதையும் 2-3 பேர் இன்னைக்கு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனாலதான். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் வந்து படிக்கிறாங்களாம். ஸோ அவங்களோட பேர் வந்து கமலேஷ். அவங்களுக்கு வந்து விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நீங்க ரொம்ப நீண்ட ஆயுளுடன் நீங்க நினைச்சதெல்லாம் சக்சஸ்ஃபுல் ஆமேன்னு சொல்லிட்டு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்க்குற நீங்களுமே வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ரெசிபி போட சொல்லிட்டே இருக்கீங்க, எனக்கு டைமே கிடைக்கலங்க. ஆனா கண்டிப்பா அது நான் இது வரைக்கும் பண்ணதுக்கு இல்லை. இது நீங்க ட்ரை பண்ணி போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா நான் வந்து போடுறேன், சரிங்களா? அதுக்கப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் தங்கம் சிஸ்டர், அவங்களோட பொண்ணுக்கு தர்ஷனா ஸ்ரீ, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5வது பர்த்டே. ஸோ கரெக்டா பேர் சொன்னான்னு தெரியல. ஸோ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டியர். நீங்க ரொம்ப நீண்ட ஒரு ஆயுளுடனும் சீரும் சிறப்புமாக எல்லா வளங்களும் கிடைச்சு பெரிய சக்சஸ்ஃபுல்லா வரணும்னு சொல்லிட்டு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள், சரிங்களா? இந்த வீடியோ பார்க்குற நீங்களுமே வந்து வாழ்த்துக்கள் சொல்லுங்க. அப்புறம் மரவள்ளிக்கிழங்கு சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. மரவள்ளிக்கிழங்கு வந்து சாப்பிடலாம், அளவா சாப்பிடணும், அதுதான் வந்து முக்கியம். எந்தெந்த டைமிங்ல சாப்பிட்றீங்கன்னு கேட்டிருந்தீங்க. காலைல வந்து பார்த்தீங்கன்னா அதான் 9:30 to 10 சாப்பிடுவேன். மதிய லஞ்ச் வந்து 2 to 2:30. அப்புறம் நைட்டு டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா 6:30 to 7 முடிச்சிடுவேன். பெல்லி ஃபேட் குறையவே மாட்டேங்குதுன்னு சொல்றீங்க. கருப்பு கவுனி கொள்ளு கஞ்சி, கரெக்டான டயட்டு, அப்புறம் சுரக்காய் ஜூஸ், வெண்பூசணி ஜூஸ், இது எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா குறைச்சிடலாம். இது என்ன கேக்கு சிஸ்டர், கேக் ரொம்ப ஸ்மாலா இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா? கேக் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து அதிக காஸ்ட்லியா தான் ஆர்டர் பண்ணோம். அது ஏதோ ட்ரிஃபிள் கேக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா ரிச் ஃபிளேவரா இருந்தது. அது அந்த மாதிரி ஷார்ட்டா வந்துருச்சு. ஸோ அதனால அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு, ஆர்டர் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு. அதனாலதான் நைட் டைம்ல என்ன பண்றது அப்படின்ட்டு. ஆனா டேஸ்ட் ரொம்ப ரிச் ஃபிளேவரா இருக்கும்ல, அதனால அதுக்கு வந்து அந்த அமௌண்ட் அதிகம். அது வந்து இந்த மாதிரி லக்ஸுரி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. போன வருஷம் அண்ணனுக்கு வந்து பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ண முடியல, இந்த நவராத்திரி விரதம் இருக்கிறப்ப வந்துருச்சு. அதனால அதை கரெக்டா சங்கீதா சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. ஆமா சிஸ்டர், இந்த வருஷம் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா பண்ணியாச்சு. நீங்க வீடியோஸ் பாப்பீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சூப்பரா பண்ணிட்டாங்க, செம்மையா வந்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே விஷ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேங்க மோஸ்ட்லி. அதை விஷ் பண்ணியாச்சு.
அதான் கமலேஷ் அவங்களுக்கும் 19th பர்த்டே. ஸோ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாங்க. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. நீங்க ரொம்ப நீண்ட ஆயுளோட இருக்கணும், சரிங்களா? எனக்கு நான் எதுவும் விட்டு போயிடுச்சா என்னன்னு தெரியலங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தூக்கம் வேற வருதுங்க. இதுக்கப்புறம் நான் எடிட் பண்ணி தூங்கி அப்பா டைம் ஆயிடுச்சு, சாரி. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணிட்டேன். வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திரும்ப நாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை என்டர்டைனிங்கா இருக்கும், சரிங்களா? வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறது தான். இன்றைக்கி நம்மளோட வெயிட் 59.35 வந்து இருக்குது. சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எம்டி ஸ்டமக்கில் குடிக்கிறதுக்கு வெதுவெதுப்பான தண்ணிங்க, ரொம்ப சூடாக தண்ணி குடிக்கக்கூடாது. வார்ம் வாட்டராக தான் நான் வந்து குடிக்கிறேன். நல்லா ஒரு பெரிய கப்பு அளவுக்கு வச்சு குடிச்சாச்சு. அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு தான் வந்து தோல் சீவிட்ருக்கேன். அவன் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து பண்ணி கொடுத்துடலான்ட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு நீல வாக்கில். ஸோ அதனால் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு மட்டும் பரட்டிட்டு நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கோல்டு ப்ரௌன் அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் வேக வச்சுட்டு கூட அதுக்கப்புறமா நம்ம வந்து பொரிக்கலாம். நான் வந்து டேரெக்டாகவே பொரிச்சிடுறேன். சரி கொஞ்சோடு தானே, அந்த அளவுக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொரிச்சிட்டு அப்புறம் கையோட பாலும் ஆற்றி கொடுத்துட்டேன் அவனுக்கு குடிக்கிறதுக்கு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அது கூட கேட்லாம் வச்சு அவனுக்கு வந்து பேக் பண்ணிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி விட்டுட்டாங்க. வின்டர் யூனிஃபார்ம் போட்டு கிளம்பிட்டாரு. சமக்குளும் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மாவு தான் எடுத்திருக்கேன். ஸோ இட்லி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி ஊற்றிட்டு அப்புறம் வந்து சட்னிக்கும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிடலாம் அப்படின்ட்டு சும்மா சிம்பிள் தக்காளி வந்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு இட்லியை ஊற்றி வச்சுட்டு நான் வந்து அதை தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன் மொத்தமாக. ஆனால் கடலைப்பருப்பு அப்புறம் கருப்புலந்தெல்லாம் போட்டு கொஞ்சம் வந்து தாளிச்சிட்டு நம்ம வந்து வதக்குவோம், அந்த மாதிரி வதக்கிட்டேன். அதுக்கப்புறமா காஃபியும் வந்து சைடு வந்து போட்டுட்டேன். இங்கிட்ட இட்லியும் வெந்துருச்சா அதையும் எடுத்துட்டோன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எப்போவுமே இந்த சில்வர் பிளேட்டில் எண்ணெய் ரவ மாட்டேங்க, சும்மா நார்மலாக தான் ஊற்றி வைப்பேன். அதில் வந்து தண்ணி மட்டும் காட்டிட்டுலாம் நம்ம எடுத்தோம்னா சூப்பராக எடுத்துடலாம். அதுக்கப்புறம் சட்னியை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸும் சட்னி இதெல்லாமே பேக் பண்ணிட்டு அம்மாச்சிக்கும் வந்து காஃபியோடு எல்லாத்தையுமே வச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் ஹஸ்பண்டுக்கு இந்த ரிங் தாங்க வாங்கினது. ஸோ ஆஃபீஸ் கிளம்பும்போது பயங்கரமாக சாமியெல்லாம் கூப்பிட்டு நல்லா விபூதியெல்லாம் பூசி வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ பர்த்டேக்கு விஷ் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஸோ அவரை அனுப்பிச்சி விட்டுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா காலைல ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணுறேன். வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 மணி நேரம் வாக்கிங் பண்ணுங்கள், உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ஜஸ்ட் மெயின்டைனிங், ஸோ அரை மணி நேரம் வந்து வாக்கிங் வந்து பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஆப்பிள் அது கூட வந்து 10 பாதாம் வந்து லைட்டாக வறுத்துதுங்க. ஊற வச்சிங்கன்னா தோல் நீக்கிடுங்க, அதை வறுத்துட்டா நம்ம அப்படியே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி என்னோட டாக்டர் வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க. நான் கேட்டிருந்தேன். ஸோ அதான் அதுக்கப்புறமா வந்து கையோட பாத்திரத்தை எல்லாம் வந்து கழுவி போட்டுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சு ஃப்ரெஷ்ஷப் வந்து ஆகியாச்சு. ஸோ இன்னைக்கு ஃப்ரைடே ஆல்சோ, அப்புறம் ஹஸ்பண்டோட பர்த்டே ஆல்சோ சரிங்களா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து குளிச்சு ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு சாமி கும்பிட்டாச்சு விளக்கு போட்டு. நம்மளோட மாடி தோட்டத்தில் பூவை வந்து இந்த சைடு எடுத்து வச்சிட்டோமா, அதில் ஒரே பூ பூத்து இருந்தது, அதெல்லாம் அழகாக போட்டு சூப்பராக விளக்கேற்றி சூடம் ஊதுபத்திலாம் காமிச்சு செம்மையாக சாமி கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டீ தான் வந்து போட்டு கொடுக்குறேன். அம்மாச்சிக்கு ஒரு 11 மணி போல் கொடுப்போம் இல்லையா, இன்னைக்கு இஞ்சி டீ தான் வந்து போட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறமா கொடுத்துட்டு வந்துட்டு நான் வந்து மிஷினில் துணியை போட்டு விட்டுடலான்ட்டு அதை வந்து போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு அரிசியை கொஞ்சம் வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா எங்கிட்ட கவனும் வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். எனக்கு செம்ம வேலைங்க, க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து அது இதுன்னு வேலை இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் சாதமும் வந்து வெந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பருப்பு துவையல் தான் அரைக்கிறேன் சிம்பிளா. அதுக்கு துவரம்பருப்பு வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணிக்கிறேன். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஒரு வாசம் வந்து வரும், செம்மையா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அதை ஆற வச்சு தேங்காய் சின்ன துண்டு புளி வந்து சேர்த்துக்கிறேன். அது கூட வந்து பூண்டு சேர்த்துட்டு வரமிளகா வந்து காரத்துக்கு ஏற்ப சேர்த்துட்டு இதில் வந்து உப்பு சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட் திப்பி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் தண்ணி சேர்த்து அரைச்சோம்னா நல்லா உங்களுக்கு வந்து இருக்கும். அந்த துவையல் அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் ஒரு சொட்டு எண்ணெய் கூட நம்ம சேர்க்க பார்த்தீங்களா, செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வெயிட் லாஸ் டேட்டில் இந்த கருப்பு கவனி கஞ்சி இல்லைன்னா எது கூட வச்சு சாப்பிட்டாலுமே உங்களுக்கு வந்து நல்லா சுருக்குன்னு போங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சாதம் ரெடி ஆயிடுச்சு. அம்மாச்சிக்கு இந்த மாதிரி மோர்ஸ் ஒரு மாதிரி வந்து கிளறிட்டேன். அதை 2 பாக்ஸில் வச்சுட்டு குட்டி குட்டி பாக்ஸ் தானே, அதில் துவையலும் வச்சுட்டேன் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு அவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். நல்லா பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு, அதை தான் நான் வந்து பாடிட்டு இருக்கேன், வைப் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா சரி எனக்கு வந்து கோதுமை தான் எடுத்துக்கேன். தலியான்னு சொல்லுவாங்க இல்லையா,
அந்த கோதுமை ரவை தான் எடுத்திருக்கேன், சம்பா கோதுமை ரவை. ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வைக்கணும். ஸோ ஒரு கிளாஸ் வச்சுட்டு அதில் வந்து 5-6 ஸ்பூன் போட்டு இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதான். தேவையான உப்பு போட்டு நம்ம கிண்டிக்கலாம். ஸோ அந்த கோதுமை ரவை களி, அதுக்கப்புறம் பருப்பு துவையல், ஒரு வெள்ளரிக்காய், அம்மாச்சி வந்து கருவாடு, அதாவது நெத்திலி கருவாடு மாதிரி இருக்குல்ல, அந்த கருவாடும் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காவும் போட்டு கிரேவி பண்ணியிருந்தாங்க. ஸோ அது இருக்கிறதுனால தான் நான் வந்து வேறு எதுவுமே அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வச்சு சூப்பராக சாப்பிட்டுட்டு கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டு ஷார்ட்ஸ் எடிட்டிங் அதெல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் கம்மிக்கு டியூஷன் டைம் ஆயிடுச்சு, அவன் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு முன்னாடியே துணி எல்லாம் காய போட்டிருந்தேன், அதெல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைத்தில் அம்மாச்சிக்கு காஃபியும் போட்டு கொடுத்துடலான்ட்டு மற்ற வேலைகள் கிளீனிங் எல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தேங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்துட்டாங்க எல்லாருமே. ஸோ இங்கே பாருங்களேன், பிரியான்ஷி பாப்பாவும் இன்னைக்கு வந்து டியூஷன் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹேமா வந்து வந்துட்டாங்க. நல்லா அரட்டையை போட்டுக்கிட்டு இருந்தோம், பயங்கரமாக பேசிட்டு இருக்கிறது. இன்னைக்காவது ஒரு நாள் வர்றது இல்லையா, கதை பேசிட்டு அதுக்கப்புறம் ஹேமா வந்து கேக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கேக் வச்சு சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணியாச்சு. எனக்கு பிடிச்ச அந்த ரெட் வெல்வெட் கேக்குங்க, செம்மையா இன்னைக்கு அந்த ஊட்டி விடுறதுலேயே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கேக் சாப்பிட்டோம். ஸோ அவங்க அண்ணனுக்கு வந்து அவங்க வந்து கேக் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஓன் பிரதராக ஆகுறது உண்மை, அது வந்து ரியாலிட்டியில் நடக்குங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவங்க செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணி எல்லாருக்கும் கேக்லாம் போட்டு கொடுக்கணும், சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறமா ஜோதி கரெக்டாக வந்துட்டாங்க. ஜோதியோட ஹஸ்பண்ட் அந்த அண்ணா வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஆஃபீஸ்லேருந்து வர்றதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறமும் அவங்களுக்கும் ஜூஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றி வந்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நாங்களுமே நல்லா பேசிட்டு இருந்தோம். சரி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தானே ஃபர்ஸ்ட் அந்த கேக் வெட்டணும், சரி டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து டின்னர் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. சிக்கன் நூடுல்ஸு, அந்த சிக்கன் மஞ்சூரியனு, அதுக்கப்புறம் அப்புறம் சிக்கனும் எக்கும் போட்ட ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாமே வாங்கிட்டு இருந்தாங்களா. எல்லாருக்குமே நானும் ஜோதியும் பிளேட்ல போட்டு கொடுத்துட்டு அப்புறம் ஜோதியும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நல்லா எல்லாருமே பேசிக்கிட்டே சாப்பிட்டது வந்து உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்தது. நான் வந்து காமெடி பண்ணிட்டு இருந்தேன், இது இந்த ஸ்பூன்ல ஒரு வாய் வாங்கிக்கங்களேன், இது ஸ்பூன் இல்லைங்க இது வந்து கரண்டி அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. என்னை எடுத்து வச்சுட்டு இருக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணோம், அதனால செம்மையா பேசிக்கிட்டே இருந்தோங்க. இங்க பாருங்களேன், அந்த ஸ்பூனை பார்த்து இது ஸ்பூன் இல்ல கரண்டின்னு ஹேமா சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஊட்டி விட்டேன், கொஞ்சம் நல்லா ஜாலியா இருந்ததுங்க உண்மையாவே. அதுக்கப்புறம் ஜோதி இங்க இரு இப்படி அடிக்கவா அப்படி அடிக்கவான்னு சொல்லி வம்பளுக்கு இருந்தது, வம்பு பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நானுமே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸ், அதுக்கு சிக்கன் மஞ்சள் கொஞ்சம் வச்சு இந்த மாதிரி தான் டின்னர் நான் வந்து எடுத்துக்கிட்டேங்க. ஆனால் நான் கொஞ்சம் அந்த கேக் ஊட்டி விடுவாங்கல்ல அந்த மாதிரி டயத்துல கேக் வந்து அந்த மாதிரி தான் வந்து சாப்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜோதி வந்து வீட்லேயே இந்த கேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வந்துருந்தாங்க. ஸோ அதை வந்து சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. ஸோ நல்லா இருந்தது டேஸ்ட் அவங்க கொண்டு வந்ததுமே. அப்புறம் நல்லா வந்து பயங்கரமாக சவுண்டு, பசங்க கத்திக்கிட்டு நல்லா விளையாட்டு இருந்தாங்க. இவனா அமைதியா நம்ம 2 பசங்க தானே கத்திட்டு இருப்பாங்க, இன்னைக்கு நல்லா கலக்கலான்னு ஊட்டி விட்டு என்ன மாப்பிள்ள எத்தனை வயசு 40 அப்படின்னு சொல்லலாம் பேசி அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமா நாங்களும் எனக்கும் கேக்கு நாங்கள் 2 பேரும் மாற்றி ஊட்டிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்களுமே வந்து கிஃப்ட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க, ஹேமாவுமே கிஃப்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எல்லாமே ஷார்ட்ஸில் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எல்லாருமே செம்மையாக பேசிட்டு வைப் பண்ணிட்டு இருந்தோம். அதான் பாய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹேமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளம்பிட்டாங்க டைம். என்னோட ஹஸ்பண்ட் இருக்காங்களா, அவங்க அண்ணா கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க வீடு பக்கத்துல தானே நடந்தே தருணும் வந்து அவங்க கூட கிளம்பிட்டான். அப்புறம் நான் கூட்டிட்டு வந்தேன் அவங்க வீட்டுக்கு போயிட்டு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் இருக்கும்ல அது எல்லாத்தையுமே எடுத்து கழுவிட்டு அப்புறம் கடைசியாக தண்ணி குடிச்சு தான் அன்னைக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். செம்மையாக பர்த்டே செலிப்ரேஷன் போச்சுங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்குமே. ஸோ இன்னைக்கு டேவை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணி நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க, அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய், see you, bye.